நீட் யூஜி கவுன்சிலிங்கான டேட் வந்து எப்போ இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நீட் யூஜி கவுன்சிலிங்கான டேட் வந்து எப்போ இருக்க போது, எத்தனை நாள் வந்து டிலே ஆகும் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம அக்னி நீட் கோச்சிங் இன்ஸ்டியூட்லேருந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனல் வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த டெலகிராம் சேனலில் உங்களுக்கு ஃப்ரீ மார்க் டெஸ்ட், லெக்சர் வீடியோஸ், மோட்டிவேஷனல் வீடியோஸ், அப்டேட்ஸ் அபவுட் நீட் எக்ஸாம், ஸ்ட்ராட்டஜிஸ் டு கிளியர் எக்ஸாம், ஸ்டடி டேபிள், இன்னும் பல யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் எல்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக வந்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். 21 ஆஸ்பிரன்ஸ்க்கும் சரி, 22 ஆஸ்பிரன்ஸ்க்கும் சரி, ரெண்டு பேர்த்துக்குமே யூஸ்ஃபுல்லான இது நாங்கள் அனுப்பிச்சுட்டுருக்கிறோம். 22 ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டராக இருக்கலாம், ஃப்ரெஷராகவும் இருக்கலாம். ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கி கொஷின் பேப்பர் நாங்கள் அப்லோட் பண்ணோம்னா அதோட சொல்யூஷன் வந்து நாளைக்கு வந்து நாங்கள் வந்துட்டு கொடுப்போம். அதனால் ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. டைம் டேபிள் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அடிக்கடின்ட்டு டைம் டேபிள் நீங்கள் மறந்துடுவீங்கன்ட்டு நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டான்ட்டு டைம் டேபிள் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதனால் கண்டிப்பாக வந்து டைம் டேபிள் பார்த்து வெல் இன் அட்வான்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மார்க் டெஸ்ட் வந்து நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். நாங்கள் எடுக்கிற கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நீட் லெவல் குவாலிட்டியான கொஷின் பேப்பர். அதனால் நீங்கள் தாராளமாக தைரியமாக நீங்கள் எடுக்கலாம். இன்னும் பல அப்டேட்டுக்கு கண்டிப்பாக வந்து இந்த டெலகிராம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் டிலே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 கேஸ் வந்து போயிட்டுருக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 கேஸ் போயிட்டுருக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சொல்யூஷன் சம்மந்தப்பட்ட கேஸு. ஹிந்தி லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு சொல்யூஷனும், இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு வந்து வேற ஒரு சொல்யூஷனும் இருக்குது. இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கான சொல்யூஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் கீயாக ப்ரிப்பேர் பண்ணி என்டிஏ வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க் வந்து அவார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ரேங்க் லிஸ்ட்டு வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகிருக்குது. அதனால் ஹிந்தி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் போட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஷின் கேட்டது நீங்கள் தானே தப்பு, நாங்கள் கரெக்டான ஆன்சர் தான் கொடுத்துருக்குறோம், ஆனால் நீங்கள் வந்து தப்பாக பண்ணிவிட்டு அது எப்படி நாங்கள் வந்து டிஸ்அட்வான்டேஜான பொசிஷனில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்கான ஹியரிங் நெக்ஸ்ட் ஹியரிங் ஏற்கனவே போய் அதுக்கான நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து பார்த்திங்கன்னா November 30th வந்து கொடுத்துருக்குறாங்க. November 30th தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான நெக்ஸ்ட் ஹியரிங். கேஸ் வந்து 2 மாதிரி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்டிஏக்கு அகெயின்ஸ்டாக போச்சு அப்படின்னா, அகெயின்ஸ்ட் என்டிஏ போச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டிஏ வந்து ஆமாம் நாங்கள் பண்ணதுன்ட்டு தப்பு தான், இல்லைன்ட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து என்டிஏ நீங்கள் பண்ணது தப்பு தான், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்தி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை வந்து ஏன்னா ஒரு கொஷின்ங்கும் போது 4 மார்க்குங்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த ஆல் இண்டியா ரேங்க்கில் வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரீபப்ளிஷ்ன்ட்டு பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க்கெல்லாம்ட்டு முன்ன பண்ண போட்டு ரீபப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா என்டிஏக்கு வந்து இந்த ரீபப்ளிஷ் மறு வெளியீடு பண்ணுறதுக்கு 6 to 7 days வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். 6 to 7 days தேவைப்படும். அடுத்தது எம்சிசி கவுன்சிலிங் நடத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியிட்டதுக்கப்புறம் மறு வெளியீடு விட்டதுக்கப்புறம் எம்சிசிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 days தேவைப்படும்னு வச்சுக்கோங்களேன். 3 to 4 days தேவைப்படும். எப்படி பார்த்தாலும் November 30th அப்போ வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் ஒரு 10 days தேவைப்படும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா அகெயின்ஸ்ட் என்டிஏ போச்சுன்னா December 10th வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கான எல்லா வேலையும் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா, 6 to 7 days வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். மறுபடியும் எம்சிசிக்கு ஒரு 3 to 4 days தேவைப்படும். அதுக்கப்புறம் December 10th வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இல்லை ஃபேவரபிள் டு என்டிஏவாக இருந்தது அப்படின்னா ஏன்னா என்டிஏ வந்து ஆல்ரெடி ப்ரோச்சரில் கொடுத்துருக்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு வந்து என்ன லாங்குவேஜில் இருந்தாலும் சரி, இதே தமிழில் நடக்குது, தெலுங்குல நடக்குது, ஹிந்தியில் நடக்குது, என்ன லாங்குவேஜாக இருந்தாலும் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு என்ன ஃபைனல் ஆன்சரோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஆன்சர். நாங்கள் ஏதாவது தப்பு ஏற்படுத்தியிருந்தா கூட இங்கிலீஷ் லாங்குவேஜுக்குன்னு இருக்கிறதுக்கான ஃபைனல் சாய்ஸ் தான் வந்து ஃபைனல் சாய்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு என்ன சாய்ஸோ அதுதான் ஃபைனல் ஆன்சருக்கு நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோச்சர்ன்ட்டு கொடுப்பாங்கல்ல. நீங்கள் ஃபஸ்ட்டு நீட்டுக்கு அப்ளை பண்ணும் போது அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் வரும்ல, அப்போயே அந்த ப்ரோச்சர்லேயே கொடுத்துருக்குறாங்க. நான் அதை வச்சு வாதாடி என்டிஏக்கு பிரகாரம் ஃபேவரபுளாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிஏ வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து ரீபப்ளிஷ் பண்ண தேவை கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா என்டிஏயோட வேலை வந்து எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. என்டிஏக்கு இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா மேபி 0 days இருக்கும். எம்சிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே 3 to 4 days தேவைப்படும். November 30th அப்புறம் டெசிஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு 3 to 4 days தேவைப்படும்.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் அது பிரகாரம்ட்டு பார்க்கும்போது டிசம்பர் 5 வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிடும். அகெயின்ஸ்ட் என்டிஏ போச்சு அப்படின்னா டிசம்பர் 10. ஃபேவரபிள் டு என்டிஏ போச்சுன்னா டிசம்பர் 5 வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இது வந்து நான் என்ன சொல்கிறேன், டிசம்பர் 10 வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கான வேலைகள், கவுன்சிலிங் டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிடும். கவுன்சிலிங்னா கவுன்சிலிங் கிடையாது, ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் பண்ணக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆயிரும். ஓகேங்களா. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா எதுலன்னு பார்த்திங்கன்னா அந்த சொல்யூஷனில் இருக்கிற மிஸ்கிரிப்பன்சிஸ், ஓகேங்களா, இல்லைனா அப்படின்னா சொல்யூஷனில் இருக்கக்கூடிய மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கிறாங்கல்ல அதுக்கான கேஸ். ஓகேங்களா. இன்னொரு கேஸ் போயிட்டுருக்கு, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீட் பிஜிக்கான கேஸு. ஓகேங்களா. நீட் பிஜிக்கான கேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீட் பிஜியில் வந்து ரிசர்வேஷன்ஸ் இருக்குது, எல்லாத்துலேயும் ரிசர்வேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீட் பிஜியில் ரிசர்வேஷன்ஸ் இருக்குது. அதில் இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு வந்து எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அது பிரகாரம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 lakhs ஆர் பிலோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடபிள்யூஎஸ் கோட்டா வந்து அவைல் பண்ணலாம். இப்போ வந்து இந்த இன்கம் லிமிட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி மாற்றம் வந்து பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து கேஸ் போட்டிருக்காங்க, ஒரு சிலர் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்கான கேஸு விசாரிக்கப்பட்டு எஸ்சி வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளியராக சொல்லிட்டாங்க, நீட் பிஜி கவுன்சிலிங் வந்து Jan 6 வரைக்கும் நடக்காது. Jan 6 வரைக்கும் நடக்காது. அதனால் ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 1 month டைம் கேட்டிருக்கிறாங்க. அதனால் Jan 6 வரைக்கும் பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் வந்து நடக்க போகிறதில்லன்னு சொல்லிட்டு எஸ்சி வந்து கிளியராக சொல்லிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சினா வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து கிளியராக சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஓகே, இது நீட் பிஜி கவுன்சிலிங் தானே, இதுக்கும் யூஜிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் பிஜிலையும் வந்து பார்த்திங்கன்னா இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் கோட்டா இருக்குது. அதே மாதிரி நீட் யூஜிலையும் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கான கோட்டா வந்து இருக்குது. இங்கே என்ன அப்ளை ஆகுதோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் அப்ளை ஆகும், யூஜிலையும் வந்துட்டு அப்ளை ஆகும். ஓகேங்களா. நீட் பிஜி கேஸ் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா யூஜிக்கும் வந்து அப்ளை ஆகும். அதே மாதிரி இதில் வந்து 2 சினாரியோ இருக்குது. ஒரு சினாரியோவில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்சிசி வந்து பார்த்திங்கன்னா டினை பண்ணிவிட்டு எம்சிசி வந்து டினை பண்ணி நீட் பிஜிக்கான கோர்ட் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன வருதோ அது நாங்கள் நெக்ஸ்ட் இயர்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம். 2022 இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம். 21க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் என்ன போயிட்டுருக்குதோ அப்படின்னு போயிட்டு இருந்தேன், இப்போ வரைக்கும் என்ன போயிட்டுருக்குதோ அதே மாதிரி இப்போ வரைக்கும் என்ன ரிசர்வேஷன் போயிட்டுருக்கோ 8 லட்சம் லிமிட் வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த 8 லட்சமோ இல்லை குறைச்சோ கூட்டியோ அது என்ன இருக்குதோ எதுவுமே இல்லாமல் இப்போ 8 lakhs ஆர் பிலோன்னு இருக்கும்ல அந்த ரூலே நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நோ எஃபெக்ட். ஓகேங்களா. நோ எஃபெக்ட். ஓகேவா. எதுக்கு இதனால வந்து எந்த இதுவும் இருக்கு போல, நோ எஃபெக்ட் ஆர் நோ இம்பேக்ட் ஆன் கவுன்சிலிங் டேட். இந்த கேஸுக்கும் நம்ம நடக்கக்கூடிய யூஜி கவுன்சிலிங்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி கவுன்சிலிங் டேட் இருக்குல்ல எந்த இம்பாக்டும் இருக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா. நம்ம யூஜி கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த சொல்யூஷன் இருக்குதுல்ல இதை வச்சு மட்டுமே நடத்தும். இது வந்து அது எஸ்ஸா நோவா ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதை வச்சு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுன்சிலிங் டேட் வந்து இந்த சொல்யூஷன் கேஸ் வச்சு மட்டுமே நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த நீட் பிஜி கவுன்சிலிங் டேட்டுக்கும் எந்த இம்பாக்டும் இருக்காது. ஒருவேளை எம்சிசி வந்து நாங்கள் மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறமும் எம்சிசி வந்து நான் மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறமும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் போட சான்சஸ் இருக்குது. நீட் யூஜி கவுன்சிலிங் யூஜி ஸ்டூடெண்ட் சார்பாக அது எப்படி பிஜிக்கும் வந்து இடபிள்யூஎஸ் கோட்டா இருக்குது, எங்களுக்கு இடபிள்யூஎஸ் கோட்டா இருக்குது, அவங்களுக்கு அப்ளை ஆகுறது எங்களுக்கு அப்ளை ஆகலாம், நீங்கள் இந்த வருஷத்துலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, அதனாலன்ட்டு மாணவர்களோட வாழ்க்கை வந்து பாதிக்கப்பெறுது, இந்த வருஷத்துலேருந்தே அப்ளை பண்ணணும்ட்டு ஒரு வேளைன்ட்டு கேஸ் போட்டாங்க. இது வரைக்கும் யாரும் கேஸ் போடல. ஒரு வேளைன்ட்டு கேஸ் போடுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. டக்குன்னு கேஸ் போட்டு ஒரு எக்ஸாமே நடத்த விடாமல் ஒரு வருஷத்தையே கொஞ்சம் டைம் டிலே பண்ண வைப்பாங்க. அது நார்த்துன்னு மட்டும் கிடையாது, நான் பர்டிகுலராக நார்த்துன்னு சொல்ல, சவுத் அது எங்கே இருந்தாலும்ன்றது ஹியூமன் டெண்டன்சி. கேஸ் போடலாம், இது வரைக்கும் போடலாம், நான் இதுக்கு மேலே போடலாம். அப்படி ஒரு வேளைன்ட்டு போட்டாங்க அப்படின்னா அந்த நீட் பிஜி கேஸ் இருக்குது இல்லை அதில் ஒரு கைட்லைன் கொடுப்பாங்கல்ல. நீட் பிஜி கேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் கோட்டாக்கு வந்து ஒரு கைட்லைன் கொடுப்பாங்க. அந்த கைட்லைன் பண்ணுறதுக்கு தான் வந்து இப்போ டைம் கேட்டிருக்கிறாங்க. ஒரு கைட்லைன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இது இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா இவங்கெல்லாம் இடபிள்யூஎஸ் கோட்டாவை வந்து அவைலபிள் பண்ணிக்கலாம்ட்டு ஒரு கைட்லைன் கொடுப்பாங்க. அந்த கைட்லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஜிக்கும் அப்ளை ஆகும். அப்போ அந்த கைட்லைன் வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், இப்போ ஆக்சுவல் சுச்சுவேஷன் பிரகாரம் January 6 வரைக்கும் ஆகும். அதனால January 6 வரைக்கும் நம்மளோட கவுன்சிலிங் தள்ளி போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. எது நீட் யூஜி கவுன்சிலிங். ஆனால்
இது எல்லாத்த விட ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து டாக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. டாக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நீட் பிஜி டாக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பிஜி டாக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த Jan 6 ஃபாஸ்ட் ஃபார்வர்டுன்ட்டு கேஸ் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்னா வந்து பார்த்திங்கன்னா டேட் வந்து Jan 6 முன்னாடி டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக்கே கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா டிசம்பர் ஃபஸ்ட் வீக்குள்ளேயே நமக்கு வந்து கைட்லைன் கிடச்சிருச்சு. இடபிள்யூஎஸ் கோட்டாக்கான கைட்லைன் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்குன்ட்டு வழங்கி சுப்ரீம் கோர்ட்டுன்ட்டு ஓகேன்னு சொல்லி கைட்லைன் வழங்கிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 10 ஓகேங்களா, டிசம்பர் 10 டு கண்டிப்பாக ஒரு 14க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆயிரும். ஓகேங்களா. இதுதான் வந்து கேஸ். ஓகேங்களா. இந்த நீட் பிஜி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸான கேஸ் தான். ஓகேங்களா. காம்ப்ளெக்ஸாக போயிட்டு சிச்சுவேஷன் வந்து காம்ப்ளெக்ஸாக தான் போயிட்டு இருக்குது. பட் ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஓகேங்களா. நம்ம நல்லதே நடக்கணும்னு நினைப்போம். பாசிட்டிவிட்டியோட இருங்க. சீக்கிரம் நடக்கணும்னு எதிர்பாருங்க. ஓகேங்களா. டைம் இருந்துச்சுன்னா டைமை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ் ஆகிற விதமாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. ரொம்ப ஆங்ஷியஸாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காதீங்க. ஓகேங்களா. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கண்டிப்பாக கேளுங்க. இதை வந்து இப்படி தான் சொல்ல முடியும். ஓகேங்களா. இது இப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் ரொம்ப இது இருக்கிறது லாஜிக்கல் ரீசன்ஸோடு நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் வெளிப்படுத்துங்க. ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.